நம்ம இன்றைக்கி ஏத்தர் ரிஸ்டா எஸ் மாடல் இசட் மாடல் அதாவது பேஸ் மாடல் டாப் மாடல் ஒரு டிஃப்ரென்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த பேஸ் மாடலில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரோ பேக் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரேட்டுக்கு நான் 2 மாதம் முன்னாடி வாங்கினேன். டாப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 lakhs பக்கம் வரும். ப்ரைஸ் வந்து ஷோரூம் டிஃப்ரெண்ட் ஆகுது, அது நீங்கள் கேட்டு தெரியும். ரேஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு 2 ரேஞ்ச் நமக்கு 100 தான் கிடைக்கிது பேஸ் மாடலில். டாப் மாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 125 கிடைக்கிது. பெருசாக வந்து ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம இது ஒரு 150 கிடச்சிட்டு இது ஒரு 100-120 கிடச்சா நம்ம ரேஞ்சு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரேஞ்செலாம் ஒன்றும் நமக்கு அந்தளவுக்கு அதுவும் நான் ரேஞ்சு பார்த்திங்கன்னா நான் 50 ஓட்டால் மட்டும் தான் நமக்கு வந்து அந்த 100 கிடைக்கிது. கொஞ்சமாக 60-70லாம் சென்டரில் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்சு ட்ராப் ஆகுது. 80-95 அந்த மாதிரி ட்ராப் ஆகுது. வாட்டி வந்து நமக்கு 4.7 செகண்ட்ஸில் வருது. அது ரெண்டுமே காமன் தான். அதாவது பேஸ் மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிபி டிஸ்பிளே, அதாவது டச் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே இசட் மாடல் டாப் மாடலில் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்குது. நமக்கு ஸ்க்ரீன் சைஸ்லாம் பெருசு தான், ஒரே சைஸ் தான். ஆனால் நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் நல்லா இருக்கும் இல்லை அதெல்லாம் அதாவது பட்டன் மூலிமா நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். மேப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் மேப்ஸ் வந்து நமக்கு டாப் மாடலில் கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது கிடைக்க நம்ம டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மூலிமா நம்ம கிடைக்குது. நமக்கு மோட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 மோட்ஸ் அது காமனாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு டாப் ஸ்பீட் 80 எல்லாமே நமக்கு அதே தான் கிடைக்கிது. அப்போ நேவிகேஷன்ஸ் என்ன சொன்னது தான். அப்புறமேட்டுக்கா நம்ம பார்க் அசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாமே காமன் தான். மேஜிக் லிஸ்ட் வந்து நம்ம பேஸ் மாடலில் இருக்காது, டாப் மாடலில் இருக்குது. நமக்கு ஆட்டோ ஹோல்டு இருக்குது, அப்புறம் தெஃப்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பூட் ஸ்பேஸ் எல்லாம் சேம் தான். கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். 5 minutes ஸ்கூட்டர் வரும். பிக்மே ஸ்கூட்டர்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது, அது வந்து நம்ம இதில் கிடையாது. பிக்மே ஸ்கூட்டர் உனக்கு நம்ம வண்டி நிறுத்தி வச்சுருப்போம், அது பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க வந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது வண்டியில் ஒரு பீப் சவுண்டு கேட்கும், அது பெருசாக ஒரு இம்பாக்ட் கிடையாது. அது அடுத்தது சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு டாப் மாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 hours 30 minutes 0 to 80 ஆகுது. இதே பேஸ் மாடலில் பார்த்திங்கன்னா 6 hours 30 minutes ஆகுது. பேஸ் மாடல் மிட் மாடல் எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜர், அதாவது 300 watts, அது வந்து 700 watts சார்ஜர். அது இது 8 hours 30 minutes ஆகுது. பேஸ் மாடல் மிட் மாடல் வந்து நமக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு இது வந்து 5 hours 45 minutes நம்ம சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே ஆகுது. பேஸ் மாடல் எஸ்ஸில் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் கிடையாது, டாப் மாடல் டச் ஸ்க்ரீன் இருக்குது. நமக்கு அதான் பெரிய டிஃப்ரென்ஸ் இதில். அப்புறம் நம்ம பேட்டரி பார்த்திங்கன்னா 2.9 kW பேட்டரி வந்து பேஸ் மாடலில் இருக்குது. இது வந்து 3.7 kW பேட்டரி இருக்குது டாப் மாடலில். அப்புறம் ஸ்கிட் கண்ட்ரோல்